ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ மங்கை ஆன்டிக்ஸில் செகண்ட் வீடியோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். உங்களோட ஆதரவு தொடர்ச்சி எனக்கு தந்துட்டு இருங்க மக்களே. இப்போது வீடியோஸ் ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. அடுத்து நான் 1 by 1 சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அழகான ஒரு காமதேனு தான். எவ்வளோ நேர்த்தியாக அழகாக முக அமைப்போட செம்ம க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். வாய், அந்த மூக்கு எல்லாம் பாருங்கள், அந்த அந்த ஹோல்ஸ் எல்லாம் அழகாக தெரிகிற மாதிரி, காது, கொம்புகள் எல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்குதுங்க. கழுத்தில் அதே மாதிரி மணி கட்டின மாதிரி, கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி அழகாக. அதில் விநாயகர் இருக்கார். அவருக்கு அனுபவித்த அங்கியில் விநாயகர் வந்து வாழ்த்துற மாதிரி இருக்குது பாருங்கள். அழகாக செம க்யூட்டாக வேலைப்படம் நல்லா அமைஞ்சிருக்கு. நல்ல பீஸ். தேவைப்பட்டால் சொல்லுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு கார்த்திகை வருது இல்லைங்களா? அதனால் கார்த்திகை தீபமாக போட்டிருக்கேன் பாருங்கள். என்னால் முடிஞ்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி விளக்கு, அதுக்கப்புறம் செட்டாக 2 விளக்கு, அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு தட்டு, அதில் ஒரு அழகான விளக்கு, சின்னதாக விளக்கு, அதுக்கப்புறம் 2 விளக்கு, அதுக்கப்புறம் அதை விட பெரிய விளக்கு, அப்புறம் 2 ஒரே அழகில் இருக்கிற மாதிரி மாட விளக்கு 2 குட்டியாக, ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்குது. இது மினியேச்சராக வச்சுக்கலாம், ஷோகேஸில் வச்சுக்கலாம், கொலுவில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பெருமாள் விளக்கு தாங்க. அழகாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக ராமம் வச்ச மாதிரி இந்த விளக்குலாம் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது இப்போலாம். இதெல்லாம் பழங்காலத்து விளக்கு. எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணணும் இன்னும் பளிச்சு நல்லாயிருக்கும். இது அர்ஜென்ட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் அந்த மாட விளக்குலேயே நல்ல வெயிட்டாக ஒரு பெரிய விளக்கு, இது ஒரு 1/2 கிலோ இருக்குங்க. செம வெயிட். இந்த மாதிரி விளக்கு இப்போ நீங்கள் பார்க்கவே முடியாது. வெங்கலத்தில் விளக்குங்க, செமையாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஒரு சைஸு, அது கொஞ்சம் சின்னது, அதில் விட நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நல்ல பீஸு. வேர்ட்ஸில் எழுதியிருக்கு பாருங்கள். அப்போ உள்ள எழுத்துக்கள் தெரியுதா? இப்போல்லாம் அது கிடைக்கிறது வாய்ப்பே இல்லைங்க. இதுலேயும் எழுதியிருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. எழுதியிருக்கு பாருங்கள். ஆசி. நல்லாயிருக்கு. செம க்யூட்டாக இருக்குங்க. தேவைப்படுது சொல்லுங்கள். அடுத்து ஒரு வடிகட்டி தாங்க. இது மாதிரி வடிகட்டி கிடைக்கிற ரொம்ப ரேரு, கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு பீஸ் தான் கிடச்சிது. இன்னும் 2 பீஸ் தேவைப்படுது, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. நல்லாயிருக்கு. இது ஒரு செம்புங்க, மினியேச்சர் மாதிரி குட்டி செம்பு தான். இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி குடிக்க செய்கிற யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா ஒயிட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இங்கே ஃபுல்லுமே மேலே சில்வர் கோட்டிங். சில்வர் கோட்டிங் மீன்ஸ் எவர் சில்வர் கிடையாது, நம்ம வெள்ளியில் கோட்டிங்க. இது வெள்ளி கோட்டிங் சூப்பராக இருக்குது. இது இருக்க இதோட மதிப்பு விலை கூட தாங்க. நல்லாயிருக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு ஊட்டலாங்க. அந்த மாதிரி ஒரு கிண்ணம், இல்லை குங்குமம் கொட்டி வச்சுக்கலாம். சாமி ரூம் பர்பஸ்க்கு யூஸ்க்கலாம், பிரசாதம் வைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. நல்ல பீஸ். ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம், ஆனால் இது ரொம்ப அழுத்த மாதிரி, அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் 2 சேர்த்து வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கு. ரொம்ப கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது ஃப்ளவர் மாஸ் மாதிரி, இதுவும் நல்லாயிருக்கு. நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு நீ என்ன மாதிரி யூஸில் இது பண்ணுறீங்கன்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம், தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சாமிக்கு தூபம் காட்டுற மாதிரி இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி இது கோயிலில் பார்த்துருப்போம். நம்ம இப்படி பண்ணுறோம். நம்ம வீட்டில் சாமிக்கு வந்து இப்போ நம்ம காமதேனு இருக்கார், அவருக்கு வந்து இதில் வந்து திரி போட்டு, குட்டியாக திரி போட்டு சூடம் காட்டுற மாதிரியும் காட்டலாம். சாமி பர்பஸ் இப்படி நெய் விளக்கும் வச்சுக்கலாம், சூடம் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. செமையாக இருக்குது. பீஸ் நல்லாயிருக்கு. ரொம்ப கண்டிஷன் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது தாங்க நெய்வாளி தாங்க. அந்த காலத்து இதுதான். இது என்னமோ பேர் வித்தியாசமாக எழுதியிருக்கு. இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நல்ல பீஸ், நல்ல கண்டிஷனாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒழிச்சுன்னு புதுசாக தெரியுது. டின் கோட்டோடு இருக்குங்க. கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது நல்லாயிருக்கு. செம்ம குயிட்டாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்து நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு புத்தர் தான். இவர் இருக்கிற இடம் இன்றைக்கி அமைதி நிறைஞ்சு சந்தோஷம் நிறைஞ்சிருக்குங்க. எனக்கு பிடிச்ச புத்தருங்க இது. செம க்யூட்டாக வேலைப்பாடோடு எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். நல்ல வெயிட்டோடு இருக்காருங்க.
பின்னாடியெல்லாம் பாருங்கள் ஒர்க்குங்களே குட்டியில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. வேலைப்பாடுகள்லாம் செம்ம க்யூட்டாக பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குங்க. வெறும் தலையில் அந்த நத்தைகள் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். ஃபேஸும் அதே மாதிரி அழகாக தெரியுறாங்க, நேர்த்தியாக சூப்பராக இருக்குங்க. என்னென்னா சொல்லுங்கள். அப்புறம் நீங்களாம் கேட்டிருப்பீங்க, மரப்பாச்சி பொம்மைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செம்மர பொம்மை. இது வந்து பழங்காலத்துலலாம் எல்லார் வீட்லையும் இருக்கும். இது இருக்கிற ரொம்ப நல்லா வைப்ரேட், வீட்டுக்கு ரொம்ப நல்ல வைப்ரேஷன், நல்லது. இதை வந்து தலைவலி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை உரசி தண்ணி வச்சு உரசி அப்படியே அதை உரைக்கிற அந்த உரப்பை எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டோன்னு தலைவலிலாம் விட்டுடும். வீட்டில் இருந்தாலே ரொம்ப நல்லதுங்க. யூஸ் பண்ணுறோம் பண்ணலாம் அடுத்த விஷயம், வீட்டில் இருந்தாலே நல்லா வைப்ரேட் ஆகும். வைப்ரேஷன் தான் இதுக்கு நல்ல வைப் கிடைக்குது. அதுக்கப்புறம் இது கமண்டலம் மாதிரி தீர்த்தம் யூஸ் பண்ணுவாங்களா சாமி ரூமில், பூஜை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொலுவில் யூஸ் பண்ணிக்கலாம், ஷோகேஸ் பர்பஸ் மினியேச்சராக யூஸ் பண்ணிக்கலாங்க. செம க்யூட்டாக அழகாக இருக்குது குட்டியாக. அதுக்கப்புறம் இது நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, தூபக்கால் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் சாம்பிராணி போட்டுட்டுங்க அழகாக அடி மூடி வச்சிடணும். அடி காட்டலாம், அழகாக சூப்பராக காட்டலாங்க. இது அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த புகை செமையாக எல்லா ஹோல்ஸ் வழியாக வர்றது அழகாக போகும். இது மாதிரி பீஸ் கிடைக்கிற ரொம்ப ரேருங்க, நல்லா வெயிட்டாக அழுத்தமாக இருக்குது. அது அப்புறம் ஒரு டம்ளருங்க, ஒரு டம்ளர், ஒரே ஒரு டம்ளர் தான் நல்லாயிருக்கு, வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் வேறு பீஸில், அதில் என்னமோ ஹேம்பர்னு எழுதியிருக்கு, ஹேம்பர்னு 2 டம்ளர் இருக்குது. ரெண்டுமே செட்டாக வாங்கிக்கலாங்க, ஒரு செட்டாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு படி நல்ல கண்டிஷனில், அன்யூஸ்டு பீஸ் தாங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒயின் கிளாஸ் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு கப்பு மாதிரி இருக்குது, ஒயின் கிளாஸ் மாதிரி. உங்கள் பர்பஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செம க்யூட்டாக இருக்குது, நல்ல வெயிட்டுங்க, வெண்கலத்தில் இருக்குது, நல்ல வெயிட்டு, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கலசப்பானை செம்பு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க, சூப்பராக இருக்குது. இது எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வச்சாலும் செஞ்சாலும் எல்லாத்துக்குமே தேவைப்படுறதான். இதோட தேவை இல்லாமல் இருக்காது, எல்லா இடத்துலையும் தேவைப்படும். இதில் பாருங்கள் எழுத்து, இதெல்லாம் அந்த காலத்து இப்போ நீங்கள் வாங்கலாம், இந்த மாதிரி அழுத்தமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நிமிஷம் இருங்க, இதில் நான் படித்து பார்த்த இடத்துல எழுத்து இருந்தது, அது காட்டுவோன்னு பார்க்குறேன். எங்கே இருக்குது பார்த்தேங்க, ரொம்ப திருத்தமாக இருந்துச்சு. இது மாதிரிலாம் உங்களுக்கு கிடையாது, ரொம்ப அழுத்தமான வெயிட், ஒரு கிலோ இருக்குது நம்ம நெருக்கி பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குங்க, செம்ம வெயிட்டுன்னா நல்லாயிருக்கு, வெங்கலம் தான். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, தேவைப்படுறது 2 வாங்கிக்கலாம், ஜோடியாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஒன்று வேணாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வாளிங்க, நல்ல டின் கோட்டோட சூப்பராக இருக்குங்க, எந்த விதமான இதுவும் இல்லாமல் செம க்யூட்டாக புதுசு மட்டுமே இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. அந்த காலத்துலலாம் கஞ்சி கலையத்தில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம் சொல்லாங்கள, பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இதில் தான் எடுத்துகிட்டு போவாங்கங்க, பழைய கஞ்சி எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது. இப்போல்லாம் இது மாதிரி கிடைக்கவே கிடைக்காதுங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து மங்கு அன்யூஸ்டு ஃபிஷ்ஷு. இதில் தயிர் ஊற்றி, பால் வச்சு உரம் ஊற்றி வச்சு தயிருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சைடிஷ் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சு அடுப்பில் யூஸ் பண்ண முடியாது, சைடிஷ் பண்ணி இதில் வச்சு பரிமாற யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே செட்டாக வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கு, நல்ல கண்டிஷனில் சூப்பராக அன்யூஸ்டு பீஸுங்க, நல்லாயிருக்கு. இப்போல்லாம் கிடைக்காது. இது மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்து வாங்கி தரோம். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக 2 எடுத்து வச்சுருக்கேன், நல்லாயிருக்கு, நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் விளக்கு எல்லாமே சேர்த்து பார்த்துவோம், குட்டி குட்டி விளக்கு தான். விளக்குகள் எது தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன், உங்களுக்கு நான் வந்து கொரியர் பண்ணி விட்றேன். அப்புறம் இது ஒரு குழம்பு சட்டி தாங்க, குழம்பு சட்டியாக வச்சுக்கலாம், என்ன நீங்கள் பர்பஸ் தம் பண்ணி சாப்பாடு வச்சுக்கலாம். டின் கோட்டோட நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய சட்டி பாருங்கள், வச்சு காட்டுறேன். ஹைட்டு வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்குங்க, அகலம் வந்து கண்டிப்பாக ஒரு 5-6 அடி இருக்கும். நல்லா செஞ்சுக்கலாம், சமையலுக்கு நல்லா ஒரு தாராளமாக சமைக்கலாங்க, நல்லாயிருக்கு, நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குடங்க, வெங்கல குடம். இதுக்கு நான் மூடி நானே செட் பண்ணியிருக்கேன். இது குடம் மட்டும்தான், நான் செட் பண்ணேன். இந்த குடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, வெங்கல குடங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்னதாக. இது வித்தியாசம், இந்த இடம் மட்டும் பாருங்கள்,
இப்படி வந்து வித்தியாசமாக இருக்கும். மற்ற குடங்களை விட இது டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெண்கல குடங்க, இது கிடைக்கவே கிடைக்காது. நான் எடுக்க போகிற இடத்துல 2 தான் இருந்துச்சு. நான் இன்னொன்று கேட்டால் எனக்கு கிடைக்கல. ஒன்று தான் கிடச்சதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன், அடுத்து எனக்கு வேணும், என் வீட்டுக்கே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் வீடியோக்காக உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னு இதில் எல்லாமே நல்லா இருக்குங்க. எந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் இந்த மூடி வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், தண்ணி மூடி வைக்கிறதுக்கு. இல்லை முன்னாடியெல்லாம் அப்படியே மேலே இது வச்சு அப்படி ஒரு ஹேண்டில் வச்சுருக்கோம், அப்படி திறக்கிற மாதிரி திருகி திறப்பாங்க பழைய குடங்கள் எல்லாம். அது மாதிரி இல்லாமல் நானாக மூடி இப்படி வேணாலும் நீங்கள் மூடி வச்சுக்கலாம், இப்படி வேணாலும் மூடி வச்சு அது மேலே ஒரு டம்ளரை வச்சுக்கலாம். இப்போ தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கலாம், இந்த டம்ளரை இப்படி வச்சுக்கலாம், குடிச்சிட்டு அப்படியே வச்சு யூஸ் பண்ணி இது மாதிரி செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல பர்பஸ், யூஸ்ஃபுல். தேவைன்னா சொல்லுங்கள், அப்படியே செட்டாக கூட வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கு, நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. கிடைக்காது, கிடைக்கிற பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. பொருள் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. அதனால தான் நானே வீடியோ போட ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவும் வேணுங்க. அப்புறம் அந்த ஒரு பொருள் வச்சுருக்கு பார்த்திங்களா, ஒரு விவேகானந்தர் தெரிகிறாரா உங்களுக்கு, விவேகானந்தர் மாதிரி, அந்த மாதிரி மரத்தால் செய்யப்பட்டது இதுங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செய்கிறாங்க, இது மாதிரி பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டு தான். அது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் பாருங்கள். இந்த மரத்தில் தாங்க செஞ்சது, அழகாக இருக்குது. எனக்கு டேபிளில் வச்சுக்கிறதுக்காக டீ மேலே வச்சுருக்கேன். எனக்கு இது மாதிரி உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து கிஃப்ட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். செம க்யூட்டாக இருக்குது. நிறைய இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். நல்லாயிருக்கு. இந்த புத்தர் எனக்கு மண்டே ஆட்டிகிட்ருக்காரா, என் பொண்ணு பாண்டிச்சேரி போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. செம க்யூட்டாக மண்டே ஆட்டுவாருங்க, அழகாக இருக்குது. இது நான் சும்மா ஒரு டெக்கரேட்டுக்காக வச்சுருக்கேன். மற்றபடி உங்களோட ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக வேணுங்க. இந்த பொருட்கள் எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு கொரியர் பண்ணி விட்றேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரேட் அதில் நான் அழகாக தெளிவாக சொல்கிறேன். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. எப்போவுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட ஆதரவு முக்கியம். நன்றி வணக்கம்.